வை ஸ்மால் பிஸ்னஸ் டோன்ட் ஸ்கேல். உங்களுடைய கனவு எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெரிய டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து நான் நேச்சுரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெலிகேஷன் பண்ணாமல் அவங்களே வந்து மேக்ஸிமம் வேலையை வந்து அவங்களே செய்கிறாங்க. ஸ்மால் கம்பெனிஸ் க்ரோ ஆகலை அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபவுண்டர்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் பண்ணுறத விட ஒரு பெட்டரான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட அதை கொடுத்துருங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வை ஸ்மால் பிஸ்னஸ் டோன்ட் ஸ்கேல். அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் எதுவுமே ஸ்கேல் ஆகிறதில்ல, பெருசாகிறதில்ல அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. மெனி ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகிறதில்ல. ஸோ நார்மலாக ஒரு எம்எஸ்எம்இ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 10 crore 25 crore இதெல்லாம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுறாங்க. அதிலிருந்து அவங்களால வந்து ஒரு 100 கோடி 250 கோடி 500 கோடி 1000 கோடியான ஒரு கார்ப்பரேட்டாக பெருசாக வந்து அவங்களால எவால்வ் ஆக முடியல. ஸோ இதுக்கு வந்து நான் பார்க்கக்கூடிய மெயின் ரீசன்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் தாங்க. சரியா? இப்போ ஆஸ் ஏ ஃபவுண்டராக இப்போ நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ராபின் ஷர்மான்ற நான் நிறைய இந்த ராபின் ஷர்மாவோட பற்றி பேசியிருப்பேன். கிரேட்னஸ் கைட்னு புக் எழுதினவர், த மாங்க் ஹூ சோல்டு ஃபெராரி, ஹூ வில் கிரை வென் யூ டை, இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பர்சனல் கோச்சு, ஒரு கனடியன் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு மெயிலில் வந்து அவருடைய நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். அவர் மெயிலில் சொல்லுவார், உங்களுடைய கனவு எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெரிய டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து நான் நேச்சுரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டெலிகேஷன் பண்ணாமல் அவங்களே வந்து மேக்ஸிமம் வேலையை வந்து அவங்களே செய்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு லெவலுக்கு மேலே வந்து க்ரோ ஆக முடியாததுக்கான மெயின் ரீசன். ஸோ இப்போ நம்ம ஆஸ் ஏ ஃபவுண்டராக வந்து வி நீட் டு see a பிக் பிக்சர். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 1000 crore போகணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து நித்ராவில் வந்து நெக்ஸ்ட்டு 2 yearsல வந்து 100 crore போகணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 years டைம்லைன், அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். ஒரு 5 yearsல கூட வி மே ரீச் 1000 crore இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல். சரிங்களா? எல்லாம் ஆஸ் பர் பிளான். பிகாஸ் இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கனாமி, லார்ஜஸ்ட்டு எக்கனாமியில் ஹை க்ரோத் இருக்கிற எக்கனாமி. ஸோ அப்படிங்கும்போது வந்து நமக்கான இந்தியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இல்லாமல் நாம் இன்னும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் வந்து இன்னும் ஆஸ் ஏ கம்பெனியாக நாங்களே இன்னும் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பற்றியான திங்கிங்கே இன்னும் வரல. நாங்கள் இன்னும் ஈவன் சவுத் இந்தியாவே இன்னும் ஃபுல்லாக போகலை. ஈவன் வி ஹாவ் சம் ப்ரெசன்ஸ் இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, பட் வி டோன்ட் ஹவ் ப்ரெசன்ஸ் இன் கர்நாடகா அண்ட் கேரளா. இப்போ நான் வந்து நான் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் வந்து ஆந்திரா போவேன். மீதி இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய மீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட போய் வந்து ஒரு பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்னும் கர்நாடகா நம்ம ஆரம்பிக்கலை. அப்படிங்கும்போது வந்து இந்த வந்து ஒரு பெருசாக திங்க் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ கர்நாடகாவில் ஆரம்பிக்கிறோன்னா கூட இப்போ நேற்று கூட எங்கள் ஜாப்ஸ் டீம் ஹெட்டுக்கிட்ட பேசியிருந்தேன். நம்ம அடுத்தது வந்து எப்படி கர்நாடகா நம்ம போகலாம். ஸோ முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஆட்டோ பைலட் மேடு. இப்போ வந்து நான் வந்து ஒரு லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். ஸோ எனக்கு எங்கள் டீம் வந்து அவங்கவுங்க டிவிஷன் இருக்குது, அவங்கவுங்க அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஈவன் அவங்களே வந்து நான் அடுத்த லெவலுக்கு ஒரு பிக் பிக்சர் லெவல் பார்க்குற அளவுக்கு வந்து அவங்களுடைய ப்ராசஸை அடுத்த செகண்ட் லெவல் லீடர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அதை ஆட்டோ பைலட் மோடில் செட் பண்ணி விட்டுட்டு இவங்க அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்தை பற்றி திங்க் பண்ணணும். ஒவ்வொரு டிவிஷனும் அந்த மாதிரி க்ரோத்தை பற்றி திங்க் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம நாளைக்கு நான் நினைக்கக்கூடிய 1000 crore அச்சீவ் பண்ண முடியும். 100 crore வந்து அது வித்தின் 2 yearsக்குள்ளே எங்களுக்கு பாசிபிள்ங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. பட் இஃப் யூ வாண்ட் டு கோ டு 1000 crore மீன்ஸ் எல்லாம், அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா எங்கள் டிவிஷன் ஹெட்ஸ் எல்லாமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு இன்ட்ராப்ரனர், நீங்கள் வந்து யூ ஆக்ட் லைக் என்டர்பிரனர், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அப்போ அவங்க தே நீட் டு லேர்ன், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ அவங்கள டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகணும், அவங்க தப்பு பண்ணுவாங்க அதை அலோவ் பண்ணணும், அது மூலிமா தான் அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம ஃபவுண்டராக நம்ம தப்பு பண்ணுறது இல்லையா, ஸ்டில் வி ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போ அவங்களும் அது இது ஹியூமனோட நேச்சுரல் ப்ராசஸ். குழந்தை வந்து பிறந்து பெருசாகி வரும்போது வந்து கீழே உளுந்து எந்திரிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த இது நடக்கும். ஸோ நம்ம வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ஸு, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, சரியா, ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அதில் அந்த லேடரில் எவால்வ் ஆகி வரணும். ஸோ அப்படி வரும்போது மட்டும்தான் வந்து கம்பெனி வந்து நம்ம வந்து ஹையர் க்ரோத்துக்கு நம்ம போக முடியும். இல்லை எஸ் ஏ ஃபவுண்டராக நான் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து அக்கௌண்ட்ஸை பார்க்குறது, நானே வந்து மார்க்கெட்டிங் பார்க்குறது, நானே சேல்ஸை பார்க்குறது, அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்னவோ ஒரு மேன், இப்போ ஒரு நார்மல் சேல்ஸ்மேனோட நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், நார்மல் அக்கௌண்டோட நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னுடைய பேண்ட்வித் அவ்வளோ தானே, எனக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டீமை அந்தளவுக்கு க்ரோ பண்ணணும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் யூ நீட் டு லேர்ன் நிறைய லாட் ஆஃப் திங்ஸு.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ்க்கு வந்து. நானும் வந்து ஒரு 10-15 வருஷம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் பெருசாக க்ரோ ஆகலை. பட் இப்போ ஐ ஆம் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் என்னோடய விஷன் மாறிடுச்சு. டீமை டெவலப் பண்ணுறோம். ஸோ அதனால் 1000 crore அப்படிங்கிறது அச்சீவபிள் அப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். மாஸ்டர் டெலிகேட்டராக இருங்க. அதான் ரிச்சர்ட் பிரான்சன் வந்து சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். யூ ஃபைண்ட் பீப்புள் பெட்டர் தேன் யூ அண்ட் கிவ் இட் டு தம். ஸோ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறத விட ஒரு பெட்டரான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட அதை கொடுத்துருங்க. சரியா? அப்போ நீங்கள் யூ மூவ் டு நீங்கள் வந்து விஷனை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுமா, நியூ ப்ராடக்ட் போகணுமாங்கிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அதை விட்டு நீங்களே அந்த ஒர்க் பண்ணினீங்கன்னா நீங்கள் உங்கள் விஷனையே முதல்ல செட் பண்ண முடியாது. விஷனை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கே டைம் இருக்கும்? ஸோ இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ அப்போ உங்கள் விஷனை செட் பண்ணிவிட்டு ரைட் பீப்புளை ஃபைன் பண்ணி அவங்ககிட்ட டெலிகேட் பண்ணிட்டுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் பிகம் அ பிக் கார்ப்பரேட். தேங்க்யூ.